இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக தொழிற்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, லோ கிளாஸ் டு ஹை கிளாஸ். அதாவது ஒரு கைதி, அடிமை, ஆடு மேய்க்கிறவங்க, இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமா ஏழைகளிலும் ரொம்ப எளியவங்க. அது வந்து அடிமட்டத்துல இருக்கிறவங்க வாழ்க்கையில. இப்படி இருக்கிறவங்க ஒரு பெரிய ஒரு ஹை லெவலுக்கு வர முடியுமா? இதுக்கு வேதத்தின் அடிப்படையில ஏதாவது இருக்கா? அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, அந்த உலகத்தின் பார்வையில நம்ம வந்து நமக்கு ஒரு சூழ்நிலை வேணும், நல்ல அனுபவம் வேணும், பயிற்சி வேணும், நல்ல குடும்பம் வேணும், அதே மாரி படிப்பு வேணும், உற்சாகப்படுத்துறக்கு ஆட்கள் வேணும். இதெல்லாம் இல்லன்னா வாழ்க்கையில உயரவே முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா, பிள்ளைங்கள வந்து இந்த காலத்துல நீங்க உற்சாகப்படுத்தணும், உங்களுக்கு கூட நிக்கணும், அவங்கள அ வ அவங்களுக்குரிய எல்லா வாய்ப்புகளையும் நீங்க ஏற்படுத்தி குடுக்கணும். நல்ல மதிப்பெண் வாங்குனா தான் முடியும், படிப்பு நல்லா இருந்தா தான் முடியும். அப்படிலாம் நெறைய காரியங்கள் சொல்றோம். ஆனா இது எல்லாமே மனித அளவீடுகள். மனிதனுடைய அளவீடுகள். மனிதனுடைய அறிவு, இல்லன்னா ஒரு வயது, ரொம்ப வயசாயிடுச்சு, இல்ல ரொம்ப சின்ன வயசு, இப்படிலாம் கூட அத கூட வச்சு சில நேரம் அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்து அளவிடப்படுகிறது. ஏன்னா, உங்களுக்கு இவ்வளோ வயசு போயிருச்சு, ரிட்டயர் ஆகுற வயசு ஆயிடுச்சு. இனிமே எப்படி உங்களுக்கு வந்து நீங்க ஒரு இந்த லோ கிளாஸ்லேருந்து ஒரு ஹை கிளாஸ்க்கு வர முடியுமா? அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த உலகத்தின் மக்கள் பேசுறாங்க. ஆனா இது எதுவுமே இல்லன்னு வைங்க. இது எதுவுமே இல்ல. அது போக வாழ்க்கையில பல தவறான தீர்மானங்கள் எடுத்துட்டோம். படிக்க வேண்டிய இடத்துல படிக்கல. படிக்க வாய்ப்பு கிடைக்கல. சூழ்நிலை சரியில்ல, வீட்டு சூழ்நிலை. வேலை வாய்ப்புக்கு அலைஞ்சுமே வேலை கிடைக்கல. அப்படிலாம் நெறைய காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள். ஒருவேளை வயதாயிருச்சு, காலம் கடந்துருச்சு. இனி எப்படி எனக்கு வந்து நல்லதெல்லாம் நடக்கும்? நான் எப்படி ஒரு பெரிய நிலைமைக்கு, வெற்றிக்கு நான் ஒரு அ ஹை கிளாஸ்க்கு நான் எப்படி முடியும்? அப்படிலாம் நீங்க நெனைக்கலாம். ஆனா, ஒண்ணே ஒண்ணு தான் தேவைப்படுது. இந்த மாரி ஒரு உயர்வுக்கு, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில எல்லாவற்றையும் தாண்டி உயர்வதற்கு ஒரே ஒரு காரியம் தான் தேவைப்படுது. என்னன்னா, தேவனோடு உள்ள ஒரு உறவு. தேவனோடு உள்ள தொடர்பு. எல்லா சூழ்நிலையிலும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம். மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் அவரையே பற்றிக் கொள்வது. அவர் பேசுவதை கேட்பது, அதன்படி நடப்பது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு நம்மள கொண்டு போய் விடக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அதனுடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப நம்முடைய பிரையாரிட்டி, நம்முடைய முதல் முதல் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் மற்ற எல்லாவற்றையும் அ கட்டுப்படுத்துது. அது எல்லாத்தையும் டிசைட் பண்றது ஒரே ஃபேக்டர் அது மட்டும் தான். ஆனா நம்ம அத விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் செய்றோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஹை கிளாஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. இ உலகத்துல வந்து வழியே கிடையாது. இது வந்து நடக்கவே முடியாது. நோ வே அப்படின்னு சொன்னா கூட தேர் இஸ் எ வே. இந்த வழிய நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டோம்னா, கண்டிப்பாக வாழ்க்கையில உயர முடியும். அநேகரை நாம் முன்னேற்ற முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியும். ஏன்னா, உலகத்தின் கணக்க விட தேவனுடைய கணக்கு வேற விதமா இருக்குது. ஒருவேள உலகத்தின் வழிமுறைகள் பள்ளி படித்து, பள்ளியில படிச்சு நல்ல மதிப்பெண்களோடு நம்ம வெளிய வந்தா கூட, நாம் நினைத்த அளவு முன்னேற முடியாத சூழ்நிலை இருக்குது நெறைய பேருக்கு தெரியும். ஆனா, ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துலயும் நீங்க பெர்ஃபெக்ட்டா நல்லா ஒழுங்கா நடக்கிறீங்க. ஆனா, யாரோ ஒருவர் உங்கள பயங்கரமா ஏமாத்திட்டாங்கன்னா, நீங்க வந்து தோற்று போக வழி இருக்குது. ஆனா, தேவனுடைய வழியில நம்ம எப்படியும் தோற்று போறதுக்கு வழி இல்ல. யாராலும் ஏமாற்றப்பட்டாலும் அது 7 மடங்கு திரும்ப கொடுக்கப்படும் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில சில அ உதாரணங்கள இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ. அதுல முதலாவது பார்த்தீங்கன்னா, யோசேப்பு. யோசேப் பத்தி உங்களுக்கு தெரியும். அவன் ஒரு வாலிபன். அவன் வந்து ஒரு சிறையில இருந்தவன். 17 வயதுல வீட்ட விட்டு பிரிக்கப்பட்டான். தன்னுடைய தகப்பன விட்டு பிரிக்கப்பட்டான். அடிமையாக விற்கப்பட்டான். வேறு நாடு, மொழி, பழக்கவழக்கம் எல்லாமே புதுசு.
செய்யாத ஒரு தவறுக்காக ஒரு தண்டனை பெற்று ஒரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டவன். 30 வயசு வரைக்கும் அவனுக்கு வந்து சிறைச்சாலையை தவிர வேற எங்கேயுமே அவனுக்கு வந்து வேற தொடர்பே இல்ல. அவன் வந்து படிப்பதற்கோ, அவனுக்கு வந்து பயிற்றுவிப்பதற்கோ ஆட்கள் இருந்த மாரி தெரியல. எப்படி அரசியல் செய்ய வேண்டும், ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்த வேண்டும், நிர்வகிக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரிவதற்கு வாய்ப்பே இல்ல. ஆனா எப்படி அவன் வந்து அவ்ளோ பெரிய ஒரு நிலைமைக்கு உயர்வுக்கு வந்தான்? தேவ தயவுக்கும், ஞானத்துக்கும் நேராக தன்னை காத்துக் கொண்டதுனால அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, தொடர்ந்து பார்க்கலாம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போ வந்து 17 வயசு கிட்டத்தட்ட. வித்துட்டாங்க. அவன அடிமையா கொண்டு போறாங்க. அவன வந்து ஒருத்தன் வாங்குறான். மகன் என்ற ஒரு சூழ்நிலையில இருந்து இப்போ வந்து கீழ இறங்கிட்டான். ஒரு அடிமைங்கிறது. அவன் நினைச்சபடி எதுவும் செய்ய முடியாது. மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி தான் இவன் செய்ய வேண்டும். விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு அடிமையாக அந்த வீட்ல இருக்கிறான். அந்த வீட்ல அவன் செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவன் அவ்வளவு தூரம் நல்ல ஒழுங்காக நடந்ததினாலே, தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே அவன் ஒரு குற்றச்சாட்டுக்கு வீண் பழி அவன் மேல் சுமத்தப்பட்டு, அதற்கும் கீழ் அடிமைக்கும் கீழாக ஒரு தண்டனை பெற்ற கைதியாக கொண்டு போய் அவன தள்ளுறாங்க. 39 ஆதியாகமம் 20ஆம் வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அவன் அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். இது வந்து 30 வயசு வரைக்கும் அங்கதான் இருக்கிறாங்க. அது வரைக்கும் அவனுக்கு வந்து என்ன பண்ணான்னு ரொம்ப சொல்லப்படல. இடையில ஒரு இன்சிடென்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிறைச்சாலையே பொறுப்பா அவனுக்கு அங்க உள்ள சிறைச்சாலைக்காரன் வந்து இவனுடைய பொறுப்புல விட்டிருந்தான். அங்குள்ள சிறை கைதிகள்ல 2 பேர் வந்து ராஜாவுடைய ஊழியக்காரர்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு வந்து அவருடைய கனவின் பொருளை அவன் சொல்றான். அப்போ அந்த பகுதி மட்டும் வருது. ஆனா அவன்கிட்ட வந்து ஒருத்தன்ட்ட சொல்றான், நீ வந்து ராஜாட்ட திரும்ப போகும்போது என்னை குறித்து கொஞ்சம் சொல்லி என்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு பாரு. நான் இங்க வர்றதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல. அப்படின்னு சொல்றான். ஆனா கூட 2 வருஷம் அவன் வந்து மறந்துடுறான்றான். அப்ப 28 வயசு அவன் உள்ள இருக்கும்போது. யோசித்து பாருங்க. ஒரு அடிமையா ஒரு ஒரு நம்ம நாட்டுல கூட இல்ல. மொழி தெரியாத ஒரு வித்தியாசமான இடத்துல, யாருமே இல்லாத ஒரு குடும்ப சூழ்நிலையில, இவன் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்ல. அவன முன்னேற்றிக் கொள்வதற்கு யாராவது அவங்களுக்கு உதவி செய்த போது, அவங்க பதிலுதவி நமக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்த்தா, அது கூட நடக்கல. ஆனால் ஒரு நாளிலே பார்வோனுக்கு வந்த ஒரு கனவினாலே அவன் கலங்கி போயிருந்த போது, பார்வோன் கிட்ட இருந்த அந்த ஊழியக்காரன் வந்து சொல்றான், சிறைச்சாலையில ஒருத்தன் என்னுடைய கனவுக்கு பதில் சொன்னான். அவன் உங்க கனவுக்கு பதில் சொல்லுவான்னு சொல்லி சொன்ன உடனே 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாக காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். இப்போ அவன் வந்து வேற எங்கேயோ எல்லாம் இல்ல, சிறைச்சாலையில தான் இருக்கிறான். ஒரு ஷேவ் கூட பண்ணாம இருந்திருப்பான் போல இருக்கு. அதான் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு பார்வோன்ட்ட முன்னாடி போகணும்னா அவன் தன்னை தகுதியாக்கி கொண்டு வர வேண்டியிருக்குது. போறான். அப்போ வந்து பார்வோன் கேட்கிறான், நீ வந்து சொப்பனம் நான் கண்டேன், நீ வந்து அர்த்தம் சொல்லுவேன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது சொல்றான், தேவன் தான் பதில் சொல்ல முடியும், தேவன் தான் உங்களுக்கு நல்ல உத்தரவு கொடுக்க முடியும், நான் இல்ல அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே என் மூலமாக கிரியை செய்கிற தேவன் தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தேவனை முன் வைக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? இந்த ஒரு 17 வயசுல இருந்து இந்த 30 வயது வரைக்குமே அவன் தேவனோடு உள்ள தொடர்பை விட்ட மாதிரி தெரியல. ஒருவேளை அவன் வாழ்க்கை கீழே தான் போயிட்டு இருக்குது. ஒரு உண்மையாக இருக்க முயன்றான். எல்லாத்துலயும் சரியா தான் இருக்கிறான். தகப்பனுக்கு உண்மையா இருந்தான். அவன் விற்கப்படுறான். அங்க இருந்த இடத்துல உண்மையா இருந்தான். அடிமையா இருக்கும்போது கூட அவனை சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க. அங்கேயுமே அவன் உண்மையாக இருந்தான். அவனை பற்றி வெளியே யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பில்லை. ஆனா இந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய ஒரு உறவை அவர் வந்து எனக்கு ஒண்ணும் செய்யல. அவர் வந்து என்னை வந்து பார்த்துக்கல. இவ்வளவு கஷ்டத்துக்கும் தேவன் தான் காரணம். இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்துக்கும் தேவன் தான் காரணம். கர்த்தர்னு ஒருத்தர் இருந்தா என்னைய வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டாரா? நான் இனிமே அவரை நம்ப போறதில்லன்னு நினைக்கிறோம். ஆனா இவனுடைய வாழ்க்கையில பாருங்க, பார்வோன் முன்னாடி நிக்கும்போது கூட நான் இல்ல தேவன் தான் அப்படின்னு சொல்றான். அவனை பார்வோன் கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிப்போம். தேவன் இவ்வளவு நேரம் உன்னைய சிறைச்சாலையில உட்கார வச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருக்கலாம். ஆனா அதை கூட அவன் நினைக்கல.
கரெக்டா அந்த நேரத்துல பார்வோனுக்கு என்ன தேவையோ, அந்த சொப்பனத்தின் விளக்கம் மட்டுமல்ல, இது வந்து ஒரு நாட்டுக்குரிய, ஒரு உலகத்துக்குரிய ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பு, ஒரு முன் அறிவிப்பு. இத நீங்க பயன்படுத்திக்கோங்க. அந்த பயன்படுத்தி அதுல என்னென்ன செய்யணும்ன்றத கூட அவன் சொல்றான். பாருங்க, எகிப்து தேசத்தில நான் 29:41, 29 வாசிக்கிறேன். எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும். 7 வருஷம் வரும். அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும். 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அதன் பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு 32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. இது வந்து உண்மையாவே வரப்போகுது. தேவன் இதை செய்யறாரு. அதனால இது 2 தடவை வந்திருக்கு. இது வந்து தவறாது அப்படின்னு சொல்றான். ஆகையினால் விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்ப அடுத்து அது முடிஞ்சிட்டு அவனுக்குள்ள ஒரு விஸ்டம் பாருங்க, அவனுடைய ஒரு விவேகம் பாருங்க எப்படி இருக்கு. ஒரு விவேகம் உள்ள ஒரு அதிபதியை தேர்ந்தெடுங்க. அந்த நல்ல விளையிற பரிபூர்ணமான விளைச்சல்ல 5ல் 1 பங்கு மக்கள்கிட்ட இருந்து வாங்கி சேகரித்து வைங்க. அந்த சேகரித்து வச்சுட்டு பட்டணங்கள்ல அங்கங்க சேகரித்து வச்சுட்டு மீதி அந்த வருகிற பஞ்ச காலத்துக்கு மக்களுக்கு நீங்க கொடுங்க. இது வந்து நான் உங்களையும் உங்களுடைய நாட்டையும் காப்பதற்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே பார்வோனுக்கு இது வந்து நன்றாக கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டா என்றான். வந்து பார்வோன் கூட அவனுக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிச்சுக்கிட்டான். தேவனுடைய அவருடைய அறிவு, ஒரு ஞானம் இல்லாம ஒரு சிறைச்சாலையில எந்த ஒரு முன் அனுபவமோ பயிற்சியோ இல்ல அரசாங்கம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்போஷரோ இல்லாத ஒருவன் ஒரு ராஜா முன்னாடி அதுவும் சிறை கைதி இருக்கிறதுலே படுமட்டமான நிலைமையில கீழ் நிலையில இருந்த ஒருவன் திடீரென்று வந்து இவ்வளவு காரியங்களை எப்படி சொல்ல முடியும்? அரசனுக்கே ஆலோசனை சொல்ல முடியுது பாருங்க. இதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு தயவு, தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஒரு வரவு அப்படின்னு கூட சொல்லலாம். நான் எப்படி இதை பாக்குறேன்னா, தேவன் தன்னுடைய தயவையும் தன்னுடைய வல்லமையையும் ஊற்றுவதற்கான ஆட்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இடத்துல கரெக்டா யோசேப்பு இருக்கான் அந்த லைன்ல. ஊத்துறதுக்கு அவன் வாங்குறதுக்கு பாத்திரத்தை ரெடியா வச்ச மாதிரி நிக்கிறான். கண்டிப்பா அதனாலதான் தேவனுடைய ஞானம், அறிவு, விவேகம் எல்லாம் வந்து அந்த டைம்ல ஒரு இமீடியட்டா ஒரு ஆல் ஆஃப் அ சடன் முந்தின நாள் ராத்திரி அவன் உள்ளதான் கிடக்குறான். அடுத்த நாள் காலையில அவன் சொல்லணும், அவன் என்ன சொல்லணும்னு அப்ப தெரியாது. ஆனா டக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற தேவனுடைய ஆவியானவரே பேசுகிறாருன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல இயேசுவானவர் சொன்னதை நம்ம வாசிக்கிறோம் அவருடைய பிள்ளைகளுக்கு. இப்போ இது யோசேப்புடைய வாழ்க்கையிலே நடக்குது. அந்த செகண்ட்ல என்ன சொல்லணும்னு தெரியாத சூழ்நிலையில அத சொன்ன உடனே பார்வோன் இவனை தவிர வேற யாரும் அதிபதியா இருக்க முடியாதுன்னு சொல்லி அவனை பாருங்க முத்திரை மோதிரத்தை கலட்டி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து 2ஆம் ரதத்தின் மேல் ஏற்றி தெண்டனற்று பணியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் போல. அதுக்கு முன்னாடி 40ஆம் வசனத்துல, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் நான் பெரியவனாயிருப்பேன். 44ஆம் வசனத்துல, எகிப்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமா இருந்தது. இது வரைக்கும் யோசேப்பு வந்து எல்லாருக்கும் அடங்கிதான் நடந்துகிட்டு இருந்தான். இது வரைக்கும் அப்படி அவனுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை. எல்லாரும் சொல்லுக்கும் அங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது அண்ணன்மாருக்கு பயந்துக்கிட்டான். இங்க வந்த பிறகு கூட போர்த்திபாருடைய வீட்டுல அடங்கிதான் நடக்க, சிறைச்சாலையில அடங்கிதான். ஆனா ஒரு செகண்ட்ல ஆண்டவர் எங்க கொண்டு போயிட்டாரு பாருங்க, எல்லா ஜனங்களும் உனக்கு அடங்கி நடக்க கடவர்கள், இன்னொன்னு உன் உத்தரவு இல்லாமல் யாரும் தன் கையையாவது காலையாவது ஆட்டக்கூடாதுன்னு சொல்றான். அப்போ இவ்வளவு நாளும் யோசேப்பு தன்னுடைய கையையும் தன்னுடைய காலையும் மற்றவங்களுடைய உத்தரவு பேரில ஆட்டி கொண்டிருந்தவனுக்கு இன்றைக்கு மற்றவங்க வந்து இவன்ட்ட உத்தரவு கேட்டு கைய காலை ஆட்டணும்ன்ற நிலைமை எவ்வளவு ஒரு உன்னதமான நிலைமை பாருங்க. ஏன்னா இது எல்லாமே தேவனோடு அவனுக்கு இருந்த தொடர்பு.
தேவனோடு அந்த அதே லைன்ல அதே ஒரு அவரோடு இசைந்து அதே நேர்கோட்டுல இருந்ததன் விளைவு அவர்கிட்ட இருந்து எல்லாமே டைரக்டா அவனுக்கு கிடைக்குது. தேவையான நேரத்துல தேவையான விஸ்டம், தேவையான ஒரு விவேகம், தேவையான ஞானம் அவனுக்கு டக்குன்னு கிடைக்குது. ஆலோசனை கிடைக்குது. அவருடைய தயவு கிடைக்குது. அடுத்து இன்னொரு ஆளை பார்க்க போறோம். மோசே. இது நமக்கு மோசே பத்தி தெரியும். அவனுடைய வீட்டுல அவன் பிறந்தப்ப ஒரு அடிமை குடும்பத்துல பிறந்தான். அவன் மட்டும் இல்ல, அவனுடைய ஊர் சொந்தக்காரங்க, உறவினர்கள், அவனுடைய ஜாதி ஆட்கள், அது அவனுடைய கூட்டத்தார் அனைவருமே அடிமை கூட்டம். ஆனா இவனுக்குன்னு ஆண்டவர் வந்து ஒரு அரண்மனை வாய்ப்பை கொடுத்தாரு. அரண்மனையில வளர்க்கப்படுகிற வாய்ப்பு, அவனுக்கு பயிற்சி கிடைத்தது. ஆனா இந்த பயிற்சி எல்லாம் பலன் கொடுத்துச்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா அவன் நினைச்சிட்டான் அந்த பயிற்சியை வச்சு நம்ம ஏதாவது செய்யலாம்னு சொல்லி தன்னுடைய சொந்த முயற்சியை எடுக்கும்போது அந்த நாட்டை விட்டு ஓடி போகிற நிலைமை. இப்போ வயதாயிடுச்சு, அவனுக்கு திக்குவாயி, மந்த நாவு, அவனுக்கு பேச தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை, வயது 80. ஆனா அந்த மோசையை கொண்டு ஆண்டவர் வந்து பெரிய காரியத்தை செய்யறாரு. எப்படி அவனை காப்பாத்துறாருன்னு பாருங்க. பார்வோனுடைய குமாரத்தி யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணல்களுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு அந்த தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டால். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அந்த தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். இப்படிதான் மோசைய அந்த பார்வோனுடைய குமாரத்தை எடுக்கிறா. ஏன்னா பார்வோனுடைய கட்டளை எல்லா பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாரும் இஸ்ரவேல் மக்கள்ல பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாரையும் தூக்கி நதியில போட்டுறணும். அவ்வளவுதான், சாகுறதுக்கு போட்டுறணும். ஆனா இவங்க வீட்டுல பயந்து போய் இவனை வந்து போடுறதுக்கு மனது இல்லாம ஒரு பெட்டியில ஒரு கூடையில வச்சு தண்ணியில மிதக்க விடுறாங்க. ஆனா இவன் வந்து காப்பாற்றப்பட்டு தன்னுடைய தாயாலே வளர்க்கப்படுகிறான். ஆனால் வளர்ந்து கொஞ்சம் பெருசான உடனே அவனுடைய இடம் மாறுகிறது. அவனுடைய படிப்பும் அவனுடைய பயிற்சியும் அவனுக்கு பலன் அளிக்கல. இப்போ வந்து ஓடி போயிட்டான். அப்போ அங்க போன பிறகு 80 வயசு கிட்ட இருக்கும்போது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். வந்து ஆண்டவர் சொல்றாரு, வா, உன்னை இஸ்ரவேல் மக்களை திரும்ப அவங்க வந்து அடிமைத்தனத்துல இருந்து அவங்களை மீட்கிறதுக்கு ஒன்னு அனுப்ப போறேன் அப்படிங்கிறாரு. யாத்ராமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். அவன் சொல்றான், ஏன்னா அவனுக்கு வந்து முந்தி இருந்த ஒரு தன்னம்பிக்கையோ ஒரு கான்பிடன்ஸ், அவனுக்கு அவன் தைரியம், அவனுடைய எல்லா படிச்சது எல்லாமே அவனுக்கு இப்ப இல்ல. பயமும் ஒரு தோல்வி மனப்பான்மையும், நம்மளால ஒண்ணும் முடியாது, நமக்கு இந்த ஆடு மேய்க்க தான் முடியும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மட்டுப்படுத்திட்டு ஒரு மூலையில உட்கார்ந்தோன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்போ உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அதை அவன் தரையில் போட்ட போது அது சர்ப்பமாயிட்டு. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோல் ஆயிற்று. இதுல பாருங்க, மோசே செய்த ஒரு முக்கியமான காரியம். ஒருவேளை அவனுக்கு ஒண்ணும் முடியாதுதான், 80 வயசு தான் ஆயிடுச்சு, இனிமே அவன் தெக்குவாய், மந்தனாவு, பேச தெரியாது, எனக்கு கான்பிடன்ஸே இல்ல, தொடநடுங்கி அப்படி கூட சொல்லலாம், அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட ஆண்டவர் கையில இருக்க கோலை கீழே போடுனாரு. போட்ட உடனே பாம்பு, அது விஷப்பாம்புன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே ஆடு மேய்க்கிறவன் வனாந்தரத்துல அவனுக்கு தெரியும். விஷப்பாம்பு பார்த்து இது நம்மளை கடிச்சிருன்னு சொல்லி விலகி ஓடி போறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வாழைப்பிடின்னு. எவ்வளவு தைரியம்னா, ஒரு விஷப்பாம்புடைய வாழை அவன் வந்து எவ்வளவு தைரியம் இருந்துன்னா பிடிச்சிருப்பான். தைரியம் கூட இல்ல, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை இருந்தா அவன் பிடிச்சிருப்பான்னு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா பாம்புடைய வாழை பிடிச்சா என்ன செய்யும்? திரும்ப கடிக்கும். நம்ம அப்படியே உடனே அடுத்த செகண்டே வந்து கடிச்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தேவன் சொல்றாரு, என் கையில இருக்க கோலை அவர் பாம்பா மாற்ற முடியும்னா, அந்த பாம்புடைய வாழை பிடிச்சா அது என்னை ஒன்று செய்யாதுன்னு நினைச்சானே என்னன்னு தெரியல. கர்த்தர் சொன்னாரு, செய்தான். முற்றிலுமான நம்பிக்கை. ஒருவேளை அது என்னை கடிச்சா கூட பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தரிசனமான ஆண்டவர் சொல்றாரு, நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி பிடிச்ச உடனே அவன் கையில அது கோல் ஆயிடுச்சு. அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யறாரு. 2 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் மக்களை அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்து பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி 40 வருஷமா அந்த வனாந்தரத்திலே அவர்களை அதிசயமாக நடத்தி வந்து எத்தனையோ போர்களிலே வெற்றி கண்டு அவங்களை கானான் வரைக்கும் கொண்டு வந்துட்டான்.
இப்போ இவ்வளவு பெரிய காரியம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய முற்றிலுமான அர்ப்பணிப்பு. என்னால ஒண்ணுமே முடியாது. நீங்க என்ன சொன்னீங்களோ நான் செய்றேன். அவன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அவன் வந்து ஆவிக்குரிய உலகத்திலே பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தான். ஏன்னா, இப்ப பார்க்கும்போது பார்த்தா, இது வந்து சாத்தியமே இல்ல. இது வாய்ப்பே இல்ல. ஆனா ஆவிக்குரிய உலகத்திலே தேவன் இருக்கிறார். அவரோட என்னால பேச முடியும். அவர் எனக்கு பதில் குடுக்கிறார். அவர் என்னோடு பேசுகிறார்ன்ற அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்ததுனால, இயேசுவ தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அவன் 120 வயது வரை பலத்தோடு, முழு பலத்தோடு வாழ்ந்தான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலே தேவனுடைய செயல்களை பார்த்து அந்த மக்களை வழி நடத்தினான். ஒரு ஆளு உங்களுக்கு தெரியும். தாவீது. இவன் வந்து இவனுடைய வேலை பார்த்தீங்கன்னா, அவன் ஆடு மேய்க்கிற வேலை. அவங்க வீட்ல யாரும் அவன வந்து ஒரு தகுதி உள்ளவன் நினைக்கல. அவனுக்கு பயிற்சி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவன் வந்து எப்படி வீட்டாரால் ஒதுக்கப்பட்டவன், இழிவா எண்ணப்பட்டவன். ஆனா எப்படின்னு பாருங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். "உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா?" என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், "இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான்" என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, "அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன்" என்றான். அதுல ஈசாயுடைய பிள்ளைங்கள்ல ஒருத்தர் தான் ராஜா, அடுத்த ராஜான்னு சொல்லி சொல்லி அந்த இடத்துக்கு சாமுவேல் வந்திருக்கான், தீர்க்கதரிசி. ஆனா ஈசாய்க்கு தாவீதை வந்து கூப்பிடணும்னு விருப்பம் இல்லை. ஏன்னா இவன் வந்து எதுக்கும் லாய்க்கு இல்ல. கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு. ஆடு மேய்க்கிற பையன் போட்டோம். ஆனா என்னுடைய மற்ற பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. வாட்ட சாட்டமா வளர்ந்தவங்க, யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, ஒரு காரிய சமர்த்தர்கள் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்கள்ல யாராவது ஒருத்தன் தான் ராஜாவாக முடியும். இவன் வந்து லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லி அவனை வந்து அனுப்பி விட்டான். ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் வந்தாதான் முடியும்னு சொல்லி, ஏன்னா இவங்கள யாரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல. கடைசியில பார்த்தா தாவீதை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார் வருது. இப்போ இவனுடைய வேலை வெறும் ஆடு மேய்க்கிற வேலையில தான் இருந்தான். இந்த ஆடு மேய்க்கிறவனுக்கும் ஒரு அரசு நடத்துறதுக்கும், ஒரு அரசாங்கத்தை ஆள்வதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஆனா இவனை ஆண்டவர் வந்து அவ்வளவு தூரம் உயர்த்தியிருக்கிறார். அதுக்கு பிறகு கூட இவனுக்கு வந்து உடனடியாக ராஜ பதவி கிடைக்கவில்லை. அவனுக்கு அங்க ட்ரைனிங்கும் நடக்கல. அவன் பேசாம திரும்ப ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். சவுல் ராஜாவுக்கு சில நேரம் போய் இந்த இது வாசிக்கிறான் கிண்ணறம். தேவன் அவனை கடைசியில சவுலுக்கு பதிலாக அவனை தான் தேர்ந்தெடுத்தார். ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சில காலங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது, போராட வேண்டியிருந்தது, நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருந்தது. ஆனால் எந்த அனுபவம் இல்லை. ஒருவேளை தன்னுடைய பெற்றோர், ராஜா எப்படி வருவாங்க? ராஜாவுடைய பையனுக்கு தான் ராஜாங்கம் கிடைக்கும். அப்படி வழியா தான் கிடைப்பாங்க. இல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு பயிற்சி கொடுத்தாவது அடுத்த ராஜாவை ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க. ஆனா இவனுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. அவன் ஆடு மேய்க்கிறவனா இருந்து அரசனாக உயர்ந்தவன். ஆனா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுமே தேவனுடைய வார்த்தைய அப்படியே நம்பினவன், அப்படியே விரும்பினவன், அவரோடு நேரத்தை செலவழிக்க வாஞ்சித்தவன், தேவனுக்காக காரியங்களை சாதித்தவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. தாவீது உன்னுடைய தகப்பனாகிய தாவீதை போல, உங்க தகப்பனாகிய தாவீதை போல நிறைய நேரம் இதுக்கு பின்னாடி வந்த ஒவ்வொரு அரசர்களையும் குறித்து அவனை வந்து ஒரு மாடலா வச்சு ஆண்டவர் வந்து பேசுகிறார். அவனுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து கூட வந்தார். இப்போ தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்ற அளவுக்கு கூட அவன் வந்து அவ்வளவு பெரிய ஒரு நிலைமைக்கு அவன் உயர்ந்தான். எப்படி? அவனுக்கு தேவனோடு இருந்த ஒரு தொடர்பு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் இவர்கள் எல்லாம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல, அதாவது ஆவிக்குரிய உலகத்திலே இருக்கிற தேவனோடு எப்படி தொடர்பு கொள்வது என்பதை கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. அதை அவங்க முக்கியமாக வைத்தார்கள். அதனாலே அவருக்கு எப்பொழுதும் இசைந்து நடப்பதற்கு ரெடியா இருந்தாங்க. அவருடைய பார்வைக்கு நேராக, அவருடைய விருப்பத்துக்கு நேராக தங்களை வைத்துக் கொண்டார்கள். அவங்க அலைன் பண்ணிக்கிட்டாங்க அவருக்கு நேரா. அவருடைய வல்லமையை ஊற்ற இடத்துல இருந்தாங்கன்னு நான் அப்படிதான் எனக்கு வந்து ஒரு படம் இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க நிறைய வந்து ஏதோ ஒருவேளை தங்க காசுன்னே வச்சுக்கோங்களேன். அப்பதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். தங்க காசை ஒரு பானையில இருந்து ஒரு பெரிய
இதுல இருந்து மூட்டையில இருந்து இதுலயே கொட்டுறாங்க. நிறைய பானை இருக்குது. நிறைய பேர் பானை வச்சிருக்காங்க. இல்ல ஏதோ பாத்திரம் வச்சிருக்காங்க, ஏதோ வச்சிருக்காங்க. ஆனா எல்லாமே மூடி இருக்குது. அல்லது தள்ளி தள்ளி இருக்குதுன்னு வைங்க. ஆனா இங்க தாவீது, யோசேப்பு, மோசே போன்றவர்களுடைய பாத்திரம் நேரா இருக்குது. அவருடைய ஆண்டவர் கொட்டுறதுக்கு நேரம் இருக்கு. அவர் அங்க அறிவை ஊற்ற முடியும், அவருடைய ஞானத்தை ஊற்ற முடியும், அவருடைய ஆலோசனை ஊற்ற முடியும். எல்லாத்துக்கும் அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கரெக்டா அவருக்கு நேரம் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் அவருக்கு நேராக இருக்கும்போது, அவரை முக்கியத்துவப்படுத்தும் போது, அவருடனே நேரத்தை செலவழிக்க, அவருடனே உறவு கொள்ள, அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட வாஞ்சியோடு இருக்கும்போது எல்லாத்தையும் அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா பலர் பல இடங்கள்ல இருக்கிறோம். அவருக்கு நேரம் இல்ல மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம். தேவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு வச்சிருக்கோம். தேவன் என்கிட்ட பேசுறதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி மூடி வச்சிருக்கிறோம். இன்னொருத்தரை பார்க்கலாம். தானியேலுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா, இவன் யாரு? சிறை பிடிக்கப்பட்டவங்கள ஒருத்தன். அவனுக்கு குடும்பம் கிடையாது. குடும்பம் ஒருவேளை பெற்றோரை விட்டு பிரிந்து, பெற்றோர் ஒருவேளை அவனுடைய கண்களுக்கு முன்பாக கொல்லப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா சின்ன பையன், அவன் டீனேஜ் பையன். நாடு கடத்தப்பட்டு வேற நாட்டுக்கு கொண்டு வரப்படுறான். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமிற்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களாகி சில வாலிபரை கொண்டு வரவும். இதுல ஒருத்தன் தான் தானியேல். அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது. ராஜாவுடைய சாப்பாடு சாப்பிடணும்னு ஒரு கம்பல்ஷன் வருது. அப்ப கூட அவன் முடியாதுன்னு என்ன, அப்படி சில காரியங்கள்ல அவன் தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டான். நமக்கு தெரியும். அப்போ அங்க ராஜா வெறும் பருப்பும் மரக்கறியும் மட்டும் எனக்கு தாங்கன்னு சொல்லி அவனும் அவனுடைய நண்பர்களும் சொன்னாங்க. ஆனா 30 நாள் கழிச்சு பார்க்கும்போது, அவனும் அவனுடைய 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது அவனுடைய நண்பர்களும் நல்லா ஃப்ரெஷ்ஷா மற்றவங்களை காட்டிலும் நல்லா இருக்கிறாங்க. அதனால அவனுடைய ட்ரைனிங் முழுசுலயுமே அவனுக்கு தனிப்பட்ட சாப்பாடு தான் கொடுத்தாங்க. எல்லாரை காட்டிலும் ராஜாவுக்கு இந்த 3 பேர் மேலையும் தானியேல் மேலையும் தான் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வைப்பட்டுச்சு. ஏன்னா இவங்க மற்றவங்களோட வித்தியாசமா இருக்கிறாங்க, எக்ஸலண்டா இருக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் தேவனுக்காக தங்களை பிரித்து கொண்டார்கள். உலகத்தை போல மற்றவங்களை மாதிரி செய்யல. எல்லாரும் செய்யற வழியில இவங்க நடக்கல. தனியா தங்களை பிரித்து கொண்டார்கள். தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்தார்கள். எடுத்ததுனாலே அவங்க தேவனுக்கு நேராக தங்களை வைத்துக் கொண்டதுனாலே தேவனுடைய அறிவு, ஞானம் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவர்கள் வாழ்க்கையில உயர ஆரம்பித்தார்கள். ஒருவேளை சிறை கைதிங்க. சிறை கைதினா இவங்க நாட்டு இடையிலே நடக்கப்பட்ட சண்டையில பிடிக்கப்பட்ட பிணை கைதி மாதிரி. இவங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அங்க இருந்தப்ப கூட அவருடைய உயர்வை யாரும் தடுக்க முடியல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ராஜா கையிலையும் அவனுக்கும் அவன் சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்றான். முதல்ல நேபுகாத்நேச்சாருக்கு சொல்றான். அப்புறம் இன்னொரு ஒரு ராஜாவுக்கு சொல்றான். தானியேல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வரப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்படுத்தி வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? அப்பயுமே அவன் பிடிச்சு கொண்டு வந்த தானியேல் தானே நீ அப்படின்னு கேக்குறான். அவன் அந்த ராஜாவுக்கும் தன்னுடைய கனவை சொல்றான். ஏன்னா ராஜா முன்னாடி நிக்கிற அளவுக்கு அந்த தகுதி அவனுக்கு யார் கொடுத்தது? ஆண்டவருக்கு முன்பாக தன்னை நேராக்கி வைத்துக் கொண்டதுனாலதான். ஆண்டவர் விட்டு அவங்க எங்கேயுமே போல. ஒருவேளை சூழ்நிலைகள் மாறுது. ஒரு பயங்கர ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். தன்னுடைய குடும்பத்தை இழந்து நாடை விட்டு கடத்தி வேற நாட்டுல ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில வளர்ந்தாலும் நான் என் தேவனுக்கு நேராக என்னை காத்துக் கொள்வேன். அவருக்கு முன்பாக நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அதுக்கு பிறகு தெரியும், தரியு ராஜா காலத்துல இவன் நல்லா இருக்கிறான். ஒரு பெரிய ஒரு நிலைமையில இருக்கிறான். ராஜா அவனை தன்னுடைய தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக்க வேண்டும் என்று இவனுக்கு அடுத்த நிலைமையில கொண்டு வரணும்னு இருக்க டைம்ல
மற்றவங்களெல்லாம் இவனை பார்த்து இவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும் போது அவன் தேவனுக்கு அடுத்த காரியத்தை தவிர வேற எதுலையுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிதான் அவனை என்ன பண்ணாங்க, அவன் வந்து ராஜா கிட்ட ஜெபிக்காம தேவன்கிட்ட ஜெபிக்கிறான்னு போய் ஒரு தேவையில்லாத ஒரு சட்டத்தை போட்டு ராஜாட்ட மாட்டி விட்டாங்க. ராஜா வேற வழி இல்லாம சிங்கத்தின் கெபியில போடப்பட்ட போது கூட என்ன நடந்தது? அவன் பாதுகாக்கப்பட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த பாதுகாப்பு எப்படி கிடைச்சது? அடுத்து அவனுக்கு பின்னாடி வந்து அவன் உள்ளத்துக்கு போடுறவங்களெல்லாம் சாப்பிடுது. ஆனா இவனை மட்டும் சாப்பிடல. ஏன்னா இவன் எப்பொழுதுமே தன்னை தேவனுக்கு நேராக வைத்துக் கொண்டான். சூழ்நிலைகள் தன்னை மாற்றுவதற்கு அவன் அனுமதிக்கவில்லை. சூழ்நிலை மாறுது, அதனால எல்லாரும் இப்படிதான் செய்யறாங்க, நானும் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தன்னை அவன் மாற்றிக்கல. எந்த சூழ்நிலையான ஆயினும் நான் தேவனுக்கு உண்மையா இருப்பேன், என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், தேவனுக்கு அடுத்த காரியத்துல எந்த சமரசமும் செய்ய மாட்டேன். அவனுக்கு வந்து ஒரு சட்டம் என்ன, 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யார்கிட்டையும் ஜெபிக்க கூடாது. ஆனா இவன் மாறல. ஒருவேளை அவனை கொன்னு போட்டா கூட பரவாயில்ல, இந்த 3 நேரம் நான் தேவனை நோக்கிதான் பார்ப்பேன்னு சொல்லி தன்னுடைய தேவனுக்கு அடுத்த காரியத்துல அவன் எந்த சமரசமும் பண்ணல. அதே மாதிரி தீட்டானதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அதுலயும் சமரசம் பண்ணல. எந்த நாட்டு கலாச்சாரம், மற்றவருடைய சூழ்நிலை, நான் இருக்கிற இடத்துல எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க, நான் அவங்களோடதான் ஒத்து போகணும், அப்படி இல்ல, நான் தேவனுக்கு உண்மையா இருப்பேன் என்று தன்னை காத்து கொண்டதினாலே தேவன் அவனை உயர்த்தினார். அவன் தேவனுக்கு உண்மையா இருந்தான். he was faithful to God. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு தேவனுக்கு உண்மையா இருக்கிறோம்? இந்த மக்கள் எல்லாம் இப்ப நான் சொன்னேன், முதல்ல யோசேப்பை பார்த்தோம், அடுத்து மோசையை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம், இப்ப தானியேலை பார்த்தோம். இந்த 4 பேருக்கும் ஒரே ஒரு காரியம்தான், அவங்க வந்து லோ கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸ் வர்றதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனை அவர் முதலிடமாக வைத்தது, தேவனையும் அவரோடு உள்ள உறவையும் அவங்க முக்கியமா கருதினது. யோசேப்பு அப்படிதான் இருந்தான், மோசே அப்படிதான் இருந்தான், தாவீது அப்படிதான் இருந்தான், தானியேல் அப்படிதான் இருந்தான். இதுல தாவீது தவறு நிறைய செஞ்சான். இதுல பெர்ஃபெக்டா இருந்தாங்க மோசே தாவீது எல்லாம் ஒழுங்கா இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லப்படலை. அவங்களும் குறைவுள்ளவர்களாதான் இருந்தாங்க. ஆனா மோசே சொல்றான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் என் முன்னாடி வந்தாதான், என் கூட வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவ்வளவு தூரம் அவர் கூட இருப்பதை விரும்பினான். அதே மாதிரி தாவீது பெரிய தப்பு பண்ணான். அந்த சூழ்நிலையில கூட தேவன் அவனை உணர்த்தின உடனே மனம் திரும்பி அவ்வளவு தன்னைத்தானே தாழ்த்துறான். அவன் எழுதின சங்கீதங்களை வாசிக்கும் போது தேவனுடைய உறவு எவ்வளவு முக்கியன்றதா நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அவன் எவ்வளவு முக்கியப்படுத்தினான்றது அவனுடைய இருதயத்தின் வாஞ்சை தாகம் எல்லாம் நம்ம அறிய முடியும். அப்போ தானியேலும் அதை போலதான். இப்படிப்பட்ட இவர்கள் தேவனை முக்கியப்படுத்தினர். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல போட்டிருக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. பாருங்க, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்றதுக்காக ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காராம். இப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. நீங்க ஒருவேளை இப்ப லோ கிளாஸ்ல இருக்கலாம், ஆடு மேய்க்கிறவங்களா இருக்கலாம், நம்ம இங்க பாக்குறவங்க யாரும் அந்த லெவல்ல போக மாட்டோம். ஏன்னா இந்த யூடியூப்பை பாக்குற அளவுக்கு நமக்கு கண்டிப்பா படிப்பறிவு இருக்குது, அதை யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம இருக்கோம். ஆனா ஒரு கடனில, ஒரு குறைவில, ஒரு போக வேண்டிய ஒரு இடத்தை விட்டுட்டு ஒரு தாழ்வான நிலைமையில இருக்கிறோம்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஒன்றே ஒன்றுதான். ஏன்னா தேவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம அவருக்கு நேராக நம்மை வைத்துக் கொள்கிறோமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை வைத்து அவருக்கு நேராக நம்மை இசைவாக வைத்துக் கொள்கிறோமா? அவருக்கு நேரம் அலைன் பண்ணி வச்சிருக்கிறோமா? அவர் ஊற்றுறது, தன்னுடைய ஞானத்தை ஊற்ற விரும்புகிறார், தன்னுடைய வல்லமையை ஊற்ற விரும்புகிறார், தம்முடைய அன்பை ஊற்ற விரும்புகிறார், தம்முடைய அறிவை ஊற்ற விரும்புகிறார், தம்முடைய அற்புதத்தை செய்யும் சக்தியை ஊற்ற விரும்புகிறார். இதெல்லாம் பெறுவதற்கு நம்ம அவருக்கு நேரா நம்முடைய பாத்திரத்தை விரிச்சு உட்கார்ந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம் மூலமாக ஆண்டவர் நம்மை நிரப்பி பயன்படுத்த முடியும். அதுதான் இந்த 4 பேருக்கும் நடந்தது. இது போல வேதத்தில் உள்ள நிறைய பேரு சாதாரண நிலைமையில் இருந்து இவ்வளவு தூரம் உயர்த்தப்பட்டதற்கு காரணமே அவர்கள் தேவனுக்கு முன்பாக அவருக்கு நேராக தங்களை நிறுத்தி கொண்டதுதான். தேவனுடைய தயவு ஊற்றப்படுகிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம்.
இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார் நான் நம்புறேன். வேற காரியங்களை நீங்க தேடி ஓட வேண்டாம். படிப்பையோ, பதவியோ அ செய்யுங்க. படிக்க முடிந்த அளவு படிங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த அளவு முதல் மதிப்பெண் எடுத்து பெஸ்ட்ல எல்லா கட் ஆஃப் மார்க் எல்லாம் போற அளவுக்கு அவ்வளவு தூரத்துக்கு போற அளவுக்கு உங்களுக்கு திறமை இல்லன்னா அத பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுடைய எண்ணம் எல்லாம் தேவனுக்கு நேராக திரும்பட்டும். நீங்க செய்றத செஞ்சுட்டு, உங்களுடைய சூழ்நிலையில தேவனை தேடுங்கள். அவரை முழு மனதோடு தேடுங்க. அவருக்கு முன்பாக எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு உண்மையாக நடங்க. கண்டிப்பாக நீங்க இருக்கிற நிலைமையிலிருந்து ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக உயர்த்த முடியும். இதுல எந்த சந்தேகமே இல்லை. அப்படியே கண்கள மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்துல நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற சூழ்நிலை கர்த்தாவே, ஒருவேளை மாறுபாடானதாக இருக்கலாம். நான் வெளிய வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு வயதாகி விட்டது. நான் நெறைய தவறான தீர்மானங்களை எடுத்து விட்டேன். எனக்கு எனக்கு யாரும் உதவி யாரும் இல்ல. என்னுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு கூட அவங்க சொல்லலாம். ஆனா இந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே, அவர்கள் உம்மை பிடித்துக் கொள்ளும்போது, உமக்கு நேராக தங்களை வைத்துக் கொள்ளும்போது, ஆண்டவரே நீர் அவர்களை ஆண்டவரே அவர்கள் எட்டாத உன்னதமான இடத்துக்கு உயர்த்த முடியும் என்பதை கர்த்தாவே இந்த நேரத்துல இந்த வேதத்திலிருந்து நாங்க பார்த்திருக்கிறோம். ஏன்னா நீங்க கர்த்தாவே அவருடைய இருதயத்தை பார்க்கிறீங்க. மனுஷர் முகத்தை பார்க்கிறாங்க. ஆண்டவரே இருதயத்தை பார்க்கிற தேவன் அவர்களை ஆண்டவரே உயரமான இடத்துல ஆண்டவரே உன்னதமான இடத்துக்கு நீங்க உயர்த்த முடியும் என்பதை கர்த்தாவே இந்த நேரத்துல அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பேசுறேன். ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுறதுக்கு எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த சத்தியமானது அவருடைய உள்ளத்துக்குள்ள இறங்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமாய் தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் தாழ்மை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.